காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் நிதிஷ்குமார் அரசுக்கு எதிராக வெள்ளை சட்டை பேரணி நடத்துகிறார். இது தொடர்பாக நமது மூத்த செய்தியாளர் கணபதி அளிக்கும் தகவல்களை கேட்கலாம். கணபதி, வெள்ளை சட்டை பேரணி நடத்துவதற்கு என்ன காரணங்களை சொல்லி ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கிறார்? பீகார் மாநிலத்திலே இந்த வருடம் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்திலே சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகவே அந்த மாநிலத்தில் பல்வேறு கட்சிகள் தங்களுடைய பிரச்சாரத்தை இப்போதே முடுக்கிவிட்டு வலுப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே காங்கிரஸ் கட்சியின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அடிக்கடி பீகார் மாநிலம் சென்று அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறார். இன்று அவர் பேகுசராய் பயணம் செய்து அங்கே முன்னாள் JNU மாணவர் தலைவரான கன்னியாகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளும் மாணவர்கள் பாத யாத்திரையில் கலந்து கொள்கிறார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோருக்கு போதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. தனியார் மயமாக்கம் போன்ற பல்வேறு அம்சங்கள் காரணமாக அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். பாதுகாப்புத்துறை, ரயில்வே துறை போன்ற பல்வேறு அரசு துறைகளிலே உள்ள காலியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பீகார் மாநிலத்திலும் சரி, வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் சரி, வேலையில்லா திண்டாட்டம், குறிப்பாக இளைஞர்களுக்கு சிறப்பான வேலைகள் கிடைப்பது, நிரந்தரமான அரசு வேலைகள் கிடைப்பது போன்றவை கடினமாக இருக்கிறது. ஆகவேதான் அந்த அம்சத்தை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி அங்கு பாத யாத்திரை நடத்தி வருகிறது. இதன் பிறகு ராகுல் காந்தி பீகார் தலைநகரான பட்னாவுக்கும் பயணம் செய்கிறார். அங்கே அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற பெயரிலே உரை நிகழ்த்த இருக்கிறார். ஆகவே இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளிலே தொடர்ச்சியாக கலந்து கொண்டு தேர்தலுக்கு முன்பு அங்கே காங்கிரஸ் கட்சியினரை உற்சாகப்படுத்த வேண்டும். தேர்தலிலே ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் கூட்டணி அங்கு வெற்றி பெற வேண்டும் என ராகுல் காந்தி கட்சியின் தலைவர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார். வரும் சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக, ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் லோக் ஜனசக்தி ஆகிய கட்சிகள் ஒன்றாக ஒருங்கிணைந்து ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணியை எதிர்க்க இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காங்கிரஸ் தற்போதைய தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. பிற கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றன. பொங்கல் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் காங்கிரஸ் உறுப்பினர்களையும் சரி, தொண்டர்களையும் சரி உற்சாகப்படுத்தும் விதமாக ராகுல் காந்தி இதுபோன்ற நிகழ்வுகளில் கலந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தற்போதைய நிலவரப்படி காங்கிரசினுடைய பலம் பீகாரில் எப்படி இருக்கிறது? காங்கிரஸ் கட்சி ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணியிலே ஜூனியர் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது. முன்னணியிலே இருப்பது ராஷ்டிரிய ஜனதா தளம் தான். அதன் பிறகுதான் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் ஆகிய பிற கூட்டணி கட்சிகள் வருகிறார்கள். ஆகவே இன்றைய இந்த வெள்ளை டி-ஷர்ட் பேரணி, ராகுல் காந்தி நேற்றே அழைப்பு விடுத்திருந்தார். நான் பீகார் மாநிலத்திலே பாத யாத்திரையில் கலந்து கொள்கிறேன். கன்னியாகுமார் உள்ளிட்டோர் ஏற்கனவே இந்த பாத யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்குள்ள இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் வெள்ளை டி-ஷர்ட் அணிந்து இந்த பேரணியிலே கலந்து கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். அதன்படியே தற்போது மாணவர்கள் அங்கே திரட்டப்படுகிறார்கள். காங்கிரஸ் ஒரு வலுவான சக்தி, கூட்டணியிலே முக்கிய இடம் வகிக்கும் என தேர்தலுக்கு முன்பாக அந்த கட்சி வலியுறுத்தினால்தான் சட்டசபை தேர்தலிலே கூடுதல் இடங்களிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆகவேதான் காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்கள் ஆகியோர் தொடர்ச்சியாக இதை வலியுறுத்தி வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ராஜேஷ்குமார் விமான நிலையத்திலே ராகுல் காந்தியை சந்தித்தார். அவரிடமும் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தி காங்கிரஸ் கட்சி வலுவாக தன்னுடைய வலிமையை நிரூபிக்கும் வகையிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். ஆகவே தொடர்ச்சியாக ராகுல் காந்தி பீகார் மாநிலத்துக்கு சென்று காங்கிரஸை வலுப்படுத்தும் விதத்திலே பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பார் என எதிர்பார்க்கலாம். இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தேர்தலிலே கூடுதல் இடங்களிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பெறுவதற்கும் சூழல் ஏற்படும். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.